இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் நாம் தொடர்ந்து பேசலாம் சுபாஷ். அதற்கு முன்பாக பாஜக மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழகத்திற்கு தேர்தல் பொறுப்பாளர்களாக 3 மத்திய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் இன்னைக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்களும் இன்று வந்து எங்களோட ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தணும். காலையில் ஜெனரலான ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அலையன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டிஸ்கஷன் ஆயிருக்கு. இதை தாண்டிய மதியத்துக்கு மேல இப்ப வந்து அவங்க என்டிஏ லீடர்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மதியத்துக்கு மேலயும் மீட்டிங் இருக்கு. அதனால அதுல வந்து ரொம்ப டீடைலா பிஜேபியோட தொகுதிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. காலையில நடந்தது முழுக்க முழுக்க தமிழகத்தினுடைய அரசியல் சூழல், கூட்டணி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். என்டிஏ லீடர்ஸ் யாரை பாக்குறாங்கன்னு மாநில தலைவர் ஆபீஸ்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க தொகுதி மாதிரி போட்டியிட போறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி, அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கா? அதே தொகுதியில் போட்டியிட போறீங்க? எந்த தலைவர்கள் யாரு எந்த இடத்துல போட்டியிடுறாங்கிறதெல்லாம் கட்சியோட தலைமை அறிவிக்கிறதா இறுதியானது. அதனால கட்சியோட தலைமை எப்ப வந்து வேட்பாளர்கள் பட்டியல் தொகுதிகள்லாம் சொல்றாங்களோ அந்த நேரத்தில் அது தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் பாக்குறீங்க, எதிர்பார்க்கறீங்க? இந்த எண்ணிக்கை, எந்த தொகுதி அப்படிங்கறதெல்லாம் கட்சி தலைமை, நாங்க எங்க கருத்தை மேல சொல்லுவோம். மேல வந்து டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுதான். இறுதியாக எங்களோட கட்சி தலைமை கூட்டணி தலைவர்களோட பேசுற வரைக்கும் எத்தனை தொகுதிகள் அவங்கவுங்க யார் வேணா கற்பனை பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து பாஜகவை எதிர்த்து கொண்டே இருக்கிறார் விஜய். அவருக்கு என்ன தகவல் சொல்றீங்க? நான் எந்த தகவலும் சொல்ல விரும்பல. அவரோட கருத்தை பேசிட்டு இருக்காரு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதனால அவரோட நோக்கம் திமுகவை அவர் வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அவர் சொல்றாரு. திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் வெறும் விஜய் அவர்களால் அகற்ற முடியுமா? சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டமாக பியூஷ் கோயலுடைய தமிழக வருகை பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை தனியார் ஹோட்டலில் சந்தித்து பேச இருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது அதிமுக பாஜக கூட்டணியை பலப்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்படும் என்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. பல்வேறு ஊகங்களுக்கு தற்போது எழுந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இப்ப அடிப்படையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள் குறித்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த சந்திப்பில் இடம்பெறத்துக்கான சாத்தியக்கூறு இருக்கா? இல்லை, அது இப்படி இப்போ எல்லா தலைவர்களையும் வைத்துக்கொண்டு பேசுவார்களா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் பாஜகவுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்கிறார், நாங்கள் அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவதில்லை என்பது. அப்படி பேசினாலும் அது இன்றைய தினத்தில் வெளிப்படையாக இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஆனால் எல்லாத்திற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த தேர்தலுக்கான கூட்டணிகள் அமைந்த பிறகு கடந்த 8 மாத காலமாக பல்வேறு முயற்சிகளை பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் எடுத்திருந்தார்கள் பாஜகவினுடைய தலைமையை சந்திக்க வேண்டும் என்று. ஆனால் அது முடியாமல் போனதை அடுத்து அவர் கூட்டணியிலிருந்து வெளியேறியதையும் நாம் பார்த்தோம். அதன் பின்னராக அவர் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமாக மாற்றி செயல்பட்டு வருகிறார். இன்றைய தினத்தில் ஒரு முக்கிய முடிவை எடுக்கப் போகிறோம் என்பது அப்படியே சொல்லியிருக்கிறார். ஆனால் அது குறித்து எந்த ஒரு முடிவையும் அறிவிக்கப்படாது என்பதை அதிமுக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய தினத்தில் இது குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு என்பதுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அனைத்து தலைவர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் மத்தியில் இவர்கள் ஒரு கலந்துரையாடலான ஒரு நிகழ்ச்சியும் ஒரு அடிப்படை தேர்தல் சம்பந்தமான ஒரு தகவல் பரிமாற்றமும் இருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து இங்கே பேசுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பது நமக்கான செய்தி. பட் அதுக்கான கருத்தாய்வுகள், கருத்து பரிமாற்றங்களாக அது இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வளவு நேரம் இந்த சந்திப்பு நடைபெறக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு சுபாஷ்?
அதாவது மத்திய விருந்து, அதாவது 2 பேருக்கும் பொதுவான விருந்து உணவு இங்கேயே எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இன்னும் அவர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து சேரவில்லை. 1:30 மணிக்கு முன்பாக அவர் வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வந்த பிறகாக இங்கே இருக்கக்கூடிய 5வது தளத்தில் 3 அறைகள் புக் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறைகளில் அவங்களுக்கான ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் சுமார் 1 மணி நேரம் வரை செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகாக இந்த கூட்டத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மிக முக்கியமாக மத்திய உள்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தற்போது இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. அதன்படி பாஜகவினுடைய மூத்த தலைவர் பியூஷ் கோயல், அதே போல மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் தற்போது இந்த ஹோட்டலுக்கு வந்துவிட்டார்கள். அவர்களை வரவேற்பதற்காக எஸ்பி வேலுமணி, தங்கமணி ஆகியோர் தயார் நிலையில் இருக்கிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தற்போது இந்த ஹோட்டலுக்கு வந்துவிட்டார். இன்னும் சில நிமிடங்களில் இந்த ஆலோசனை கூட்டமானது 2 கட்சிகளுக்கு தரப்பிலும் ஒரு அடிப்படை பூர்வாங்க தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இந்த ஆலோசனை கூட்டம் இடம்பெற இருக்கிறது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். அதிமுக பாஜக உடைய மூத்த தலைவர்கள் இன்றைய தினத்தில் சந்திக்க போகிறார்கள்.